தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் மார்னிங். நான் அமீர். பெங்களூர் ஏர்போர்ட் வந்திருக்கேன். வாரணாசி பெங்களூர் ஏர்போர்ட் வந்து கிளம்புறேன். பெங்களூர் தான் ஆக்சுவலாக சென்னையோட ஒரு 2000 ரூபா கம்மியாக இருந்தது. ஸோ கிளம்புறேன், காலையில் வந்துட்டேன். இனி வாரணாசி போயிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அங்கே இறங்கி நான் ஆக்சுவலாக அங்கே ஒரு டாமிட்ரி தான் பார்த்துருக்கேன். நாங்கள் என்ன 450 ரூபா சொன்னாங்க, ஹோட்டல் பார்க்கல. இதனால தான் நான் யாரையும் அழைச்சிட்டு போகலன்னு சொன்னீங்களா, இந்த ரீசன். ஸோ 450 ரூபா அந்த டாமிட்ரிக்கு 3 days ஸ்டே பண்ணுறேன். கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன், எடுத்திருக்கேன் அட்ரஸ்லாம் போட்டு அதை செக் பண்ணி பார்த்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். என்னடா மறுபடியும் கொரோனா வந்துச்சான்னு பயப்படாதீங்க. ஆக்சுவலாக கோல்டு பயங்கரமாக இருந்துச்சா, கொஞ்சம் சளி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ யாருக்கும் இன்ஃபெக்ட் ஆகிடக்கூடாதுன்னு அப்படியே போட்டுக்கிட்டேன். அவ்வளோ பாதுகாப்பு. செம்ம குளிருங்க. ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிட்டேன். வெளியில் வந்தோன்னா ஆட்டோ, டாக்ஸி இண்டிவிஜுவலாக போகிறேன்னா ரேட்டு கூட, அதனால ஷேரிங் மாதிரி போட்டு இது பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து நான் போகிற பிளேஸ்க்கு வந்து டாமிட்ரி தான். அந்த டாமிட்ரிக்கும் 450 ருபீஸு. ஷேர் பண்ணி போகிறனால எனக்கு 250 ருபீஸ் கேட்டாங்க டாக்ஸியில். ஆட்டோனா 200 கேட்டாங்க. பட் இருக்க குளிரில் சுத்தமாக முடியாது, ஏன்னா செம்ம குளிர். எனக்கு ஊர்லேயே ஒருத்தர் சொன்னார், ஊட்டி கொடைக்கானல் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் இன்கேஸ் வரதா இருந்தால் வெல் ப்ரிப்பேர்ட் ஆவாங்க. செம்மையாக குளிர் இருக்குது, பயங்கரமான குளிர், தாக்கு பிடிக்கணும். ஸோ நான் வந்து சீப் அண்ட் பெஸ்ட். இந்த அளவுக்கு நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். டாமிட்ரிக்கு 450 ரூபா தான். அண்ட் அந்த ஷேர் டாக்ஸின்னு சொல்கிறது வெளியில் ஃபஸ்ட்டு 400 ரூபா கேட்டாங்க. 400 ரூபா 350 ரூபா அப்படி அப்படின்னாங்க. அப்புறம் 250 ரூபாய்க்கு எதுக்கு மேலே டைம் எடுத்துகிட்டு இருந்தோம்னா நைட் அன்டைமிங்க. ஸோ சட்னு அங்கே போய் ஆகணும்னு சொல்லிட்டு ஓகே கிளம்புறோம். ஊரெல்லாம் வந்து ரொம்ப அந்தளவுக்கு மோசமாலாம் கிடையாதுங்க. நான் என்னமோ எதிர்பார்த்தேன் யூபிலாம் ரொம்ப மோசமாக இருக்கும்னு பார்த்தா ஊரெல்லாம் நீட்டாக தான் இருக்குது. இன்னொன்று என்ன நடந்துச்சுன்னா, கேப் புக் பண்ண இடத்துல வரிசையாக வந்துட்டாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாகிடுச்சு. அந்த இப்போ எங்கேயும் கரெக்டாக கூப்பிட்டு போயிடுவாங்களா, இல்லை அங்கிட்டு போட்டு எதுவும் அடித்து பிடிச்சி பணத்தை பிடிங்கிடுவானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பயம். ஏன்னா அது வந்து பேசிக்காக அந்த மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களா. அப்படிலாம் இல்லை, சேஃபாக சூப்பராக கொண்டு வந்து அந்த கேப் டிரைவர் அழகாக இறக்கி விட்டு அமௌண்ட்டு கூடலாம் வாங்கலை. நான் அதுவும் பயந்துட்டு என்ன இறக்கி விட்டோன்னா 50 ரூபா கூட கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுவுமே வந்து கரெக்டான ப்ரைஸ் வாங்கி கரெக்டாக அந்த பாயிண்டில் இறக்கி விட்டு போயிட்டார். அது ஒரு சில பேர் இன்னும் ஆனஸ்ட்டாக ரொம்ப சொல்லணும்னா, அது என்ன மாதிரி பயம்னா, இங்கே வந்து பெருசாக பொட்டு வச்சு அப்படியே நெய்லமாக மேலே இழுத்து விட்டு அப்படி வச்சுருந்தாங்களா, அவங்கள பார்த்து கொஞ்சம் பயமாகிடுச்சு. அது வந்து ரொம்ப வந்து தீவிர மதப்பற்றாளராக இருந்தால் அது இது பிரச்சனை ஆயிருமா அப்படிலாம் சொல்லிட்டு பயந்துட்டு தான் இருந்தேன். ஏன்னா பேசிக்காக ஊர் அந்த மாதிரி சொல்லி கொண்டு வந்த ஊர்னால பார்த்தேன். பட் அந்தளவுக்கு இப்போ வரைக்கும் சேஃபாக தான் இருக்கேன். சேஃப்டி நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ரூமுக்கு போயிடலாம் வாங்க. டாமிட்ரிக்குள்ளே வந்துட்டேங்க. இது தாங்க டாமிட்ரி. ஆக்சுவலாக அவ்வளோதான். அந்த கேப்சூல் டைப் அப்படின்வாங்களா, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். 450 ரூபாய்க்கு போதும் இல்லை. நம்ம ஒருத்தர் தூங்கி எழுந்திரிச்சிட்டு ரெஸ்டாரண்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு, அதெல்லாம் செக் பண்ணிட்டேன், அருமையாக இருந்துச்சு. ஸோ இது போதும். நைட்டு தூங்கி எழுந்திரிக்க போகிறோம். நாளைக்கு பிஸ்னஸில் போயிட்டு என்ன ஏதுன்னு பார்க்க போகிறோம். நாளைக்கு கண்டிப்பாக பார்க்க முடியாது, ஏன்னா நாளைக்கு வந்து சண்டே. ஆனால் உங்கள் சார்பாக கண்டிப்பாக நான் வாரணாசி காசிக்கு போகிறேன். என்னோடய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ நான் நாளைக்கு வாரணாசிக்கு போகிறேன். வாரணாசி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் சுற்றி காமிக்கிறேன். ஒரு சில பேர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நான் பிஸ்னஸ் பண்ணப்போ எங்கள் காலத்தில் வந்து ஈரோடு தவிர நாங்கள் எங்கேயுமே போனதில்லை, நீ இந்தியா ஃபுல்லாக சுற்றுற அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு ஒருத்தர்லாம் கண்ணீர் விட்டார். என்ன மனசில் இருக்குது. ஸோ வந்து நீ போய் சுற்றுறப்போ அது நான் போய் சுற்றுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்களுக்காகவும் நான் காசிக்கு போகிறேன், அவ்வளோதான். ஸோ உங்களுக்காக நான் இந்த வீடியோவை கஷ்டப்பட்டு பண்ணுறேங்க. உங்களுக்காக தான் முழுக்க பண்ணுறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கஷ்டப்பட்டு பண்ணுறேன். உங்களுக்கான ஒரு வீடியோ தான், உங்களுக்காக மட்டும் நான் பண்ணுறேன் அப்படின்லாம் போய் சொல்லலை. எனக்காக வந்திருக்கேன், என் பிஸ்னஸ்க்காக வந்திருக்கேன். சாரீ பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். பட் அஃப்கோர்ஸ் நான் பண்ணுற மெத்தட் நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறேன், எங்கே போய் வாங்குகிறேன், யார்கிட்டலாம் நீங்கள் போய் வாங்கலாம், எப்படி நீங்கள் வரலாம், எப்படி நீங்கள் சேஃபாக இருந்துக்கலாம், எப்படிலாம் காசு கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் சொல்கிறேன். அதுதான் உண்மை. ஸோ உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு இங்கே நான் ஒரு உடல் வருத்தி இங்கெல்லாம் வந்து அப்படின்னு சொல்லலை. பட் ஓப்பனாக சொல்லணுன்னா எனக்காக வந்தேன். பட் இருக்க விஷயங்களை நான் எல்லாத்துக்கும் நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ எல்லா விஷயங்களும் சொல்லிடுறேன். நாளைக்கு கண்டிப்பாக நான் காசி போகிறேன். காசி போய்ட்டு அங்கேயும் வந்து செம்மையாக ஒரு சூப்பர் வீடியோ போடுறேன் நான். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது முடிச்சதுக்கப்புறம் அடுத்து ஒரு 2 நாள் மண்டே அண்ட் டியூஸ்டே 2 நாள் நம்ம பிஸ்னஸ். என்னோடய பழைய வீடியோ எல்லா வீடியோவில் சொன்னாப்புல தான், பிஸ்னஸ் பண்ணுங்கள். பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஊர் சுற்றுறதும் ஆகிப்போச்சு. நிறைய பேருக்கு ஊர் சுற்ற ஆசையாக இருக்கும். ஸோ ஊர் சுற்றுறதும் ஆகிப்போச்சு, பிஸ்னஸ் பண்ண மாதிரியே ஆகிப்போச்சுங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக தேட்ஸ் அ குட் லைஃப். சூப்பராக போய்ட்டுருக்கு. தேட்ஸ் ஆல். நான் உங்களுக்கு சொன்னேன், இந்தளவு பெட்ஷீட் கொடுத்துருக்காங்கன்னா எந்தளவுக்கு குளிரும்னு பார்த்துக்கோங்க. ஸோ தூங்க போகிறேன். தூக்கம் வருது. பெட்ஷீட்டையும் அந்த ஃபேனையும் போட்டு விட்டால் சவுண்டு வருதுன்னு ஆஃப் பண்ணிட்டேன். என்ன குளிர் அடித்தாலும் நம்மளுக்கு அந்த ஃபேனோட சத்தம் குருன்னு கேட்கணும். அப்போ தான் நம்மளுக்கு தூக்கம் வரும். அப்படியே தூங்கினோன்னா ஒரு ஃபீலிங் இருக்காது. அதனால் செம்மையாக தூக்கம் வந்துருச்சு. குளிர் செம்மையாக இருக்குது.
தட்ஸ் ஆல். இதுக்கு மேலே தாங்காது. தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் வணிகன். நான் அமீர். தேங்க்யூ. தூங்கிடுறேன். பாய். நாளைக்கு காசியில் பார்க்கலாம்.